வெல்கம் டு நாச்சி சலப்பறை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் மாவு பிணைறது தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், நான் தான் பிணைச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரே கையில் ஃபோனையும் பிடிச்சிட்டு இதையும் பிணைஞ்சிட்ருக்கேன் நான் மாவை, அதனால் கொஞ்சம் ஷேக்காகும் ஃபோனு. பாருங்கள், கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன்னா, அதனால் நான் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா குத்தி விட்டோம்னா சாஃப்டாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எண்ணெய் விட்டுறோம். எண்ணெய் விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிட்டோம்னா இன்னும் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும். அதுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அடியில் மேலே எல்லாத்துலேயும் நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தான் எடுத்துருக்கோம். நல்லா கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும், ஏன்னா நம்ம வதக்கி விடும் போதே இதாயிரும். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெட்டிக்கலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் பச்சை மிளகா வந்து ஒரு 5-6 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து வீடியோவில் ஷூட் பண்ணலை. வீடியோ ரொம்ப லாங்காக போச்சா, அதனால்
எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஆனால் பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தக்காளி தொக்கு எப்படி வைக்கிறத பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் லேசாக சூடாகணுன்னே சூடாகிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கடுகு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. பாருங்க, இதுவே தெரியும். கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் ப்ரௌனா. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. அதே மாதிரி தக்காளி வந்து நல்லா மசியணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கரண்டியில் நல்லா கொத்தி விட்டுட்டிங்கனாலே தக்காளி வந்து மசிஞ்சிரும் அதில். ஸோ அப்போ தான் வந்து தக்காளி தொக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிச்சு விட்ருங்க, கொத்தி விட்ருங்க, அப்போ தான் மசியும் தக்காளிலாம். ஸோ நல்லா கொத்தி விடுங்க. இந்த டைமில் தான் மசியும், நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதனால தான் ஸோ நான் கொத்தி விட்றேன் பாருங்கள், அதே மாதிரியே கொத்தி விடுங்க.
ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒருத்தவங்க வந்து தண்ணி ஊற்றாமையே நல்லா வந்து இன்னும் நல்லா தக்காளி கொத்தி விட்டு அதிலே வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி தானே தொட்டுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ நல்லா அதிலே கொத்தி விட்றணும். தக்காளியை கொத்தி விட்டோம்னா கீழே நல்லா ஜூஸியாக வரும். அந்த தண்ணியை வச்சு தான் செய்வாங்க. அது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு அதுக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு அது நல்லாயிருக்கும். இது வந்து தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிடும்போது தக்காளி தொக்கு கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போடுறேன். கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், இருந்தாலும் நாங்கள் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால தான். ஸோ அவங்கவுங்க காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகா பொடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டிடலாம். இது கிண்டினோடனே ஒரு கொஞ்சம் கொதித்து வந்தோடனே பார்த்திங்கன்னா தக்காளிலாம் அதிலே மசிஞ்சிருக்கும். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு இப்போயே நல்லா மசிஞ்சிடுச்சு தக்காளி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொதிக்கிறதுல. ஸோ இதுலேயே நீங்கள் நல்லா கொத்தி விட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொத்தி விட்றேன் இந்த மாதிரி தான். பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா கொதிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சப்பாத்திக்கு தான் தேய்ச்சிட்ருக்கேன் மாவு. உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஸோ நான் சப்பாத்திக்கு மாவு தேய்ச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் போட்டுடலாம். என்ன ஒரு சப்பாத்தி தான் தேய்ச்சிருக்கீங்கன்னு பார்க்குறீங்க, வீடியோவில் எல்லாமே ஷூட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் வீடியோ ரொம்ப லாங்காக இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கல் சூடானோடனே சப்பாத்தி நம்ம தேய்ச்சதை போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து திருப்பி விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும். இல்லைன்னா வந்து ரொட்டியாட்ட ஆயிரும், நல்லாவே இருக்காது சப்பாத்தி. அப்படி போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா வேகட்டும்னு நல்லா இருக்காது. கூட பக்கத்துலேயே இருந்து திருப்பி விடுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு. இல்லைன்னா வந்து ரொட்டியாட்ட ஆயிரும். பக்கத்துலேயே இருந்து திருப்பி விடுங்க. பாருங்க, சப்பாத்தி பார்க்கவே நான் வந்து எண்ணெய் அதிகமாக விட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே எண்ணெய் அதிகமாக தான் சாப்பிடுவோம், அதனால். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா அளவாக தான் எண்ணெய் ஊற்றி போட்டு சாப்பிடுவாங்க சப்பாத்தியில், ஒருத்தவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு, அவ்வளோதான். இன்னொரு சப்பாத்தி போட்டுடலாம்.
இங்கே வாங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. பாய் பாய்.